அப்போதான் அருண் சொன்னார், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னேன். அண்ணே இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸ், அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட் ஆக்கலாமேன்னும் போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான்.